ஆர்எஃப்ஐ நான் தான் வெப்சைட் எல்லாருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி டேட் என்ன வச்சா 23 மார்ச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பரமக்குடி தான் போயிட்டுருக்கோம். நம்ம விருதுநகர்லேருந்து பரமக்குடி போயிட்டுருக்கோம். இது எதுக்குன்னா ஒரு அதாவது என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ரைடு போகிறாங்க. ஸோ அதாவது இந்தியா ஃபுல்லாக சுற்றுற மாதிரி, அதாவது ஒரே இதை சுற்றாமல் போயிட்டு விசிட் பண்ணி வர மாதிரி, அதாவது ஒரு த்ரூவாக வந்து அந்த ரைடை முடிக்கிற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக விசிட் பண்ணி பக்கத்துலேயே போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி. நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டேட்டாக போனோம்ல. ஸோ இவங்கன்னா ஊராக போகிறாங்க. ஸோ ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு ஊராக போய் மொத்த இந்தியாவும் இது பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நேற்று எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ஆனது, இந்த மாதிரி ரைடு போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரைடு போனீங்களா, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் நிறையா பார்த்துருக்காங்க போல். ஸோ நீங்கள் ரைடு போனீங்களா, அப்போ வந்து எனக்கு நீங்கள் வண்டியில் செட்டப் பண்ணது அண்ட் வந்து எது கியர்ஸ்லேருந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபோனில் உங்களுக்கு வந்து நான் பண்ண முடியாது. ஸோ நான் நேர்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு தான் பரமக்குடி கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ இது எங்கன்னா வந்து ஒரு யூட்டர்ன் போட்டு கிட்டே வந்தாச்சு. ஒரு யூட்டர்ன் போட்டு நம்ம போனோம்னா அவங்க இருக்கிற இடம் வந்துடும். ஸோ லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து என்ன பண்ணா அட்வென்ச்சர் 250 வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாராளம். நான்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஆர்சியில் போயிருக்கேன். அட்வென்ச்சரில் போகிறதெல்லாம் தாராளம் தான். நீ அசால்ட்டாக போயிட்டு வந்துடலான்னு. அட்வென்ச்சர்லையுமே வந்து சில இதெல்லாம் பண்ணணும்ல, அதாவது நம்ம லக்கேஜ் வைக்கிறது, டாப் பாக்ஸ் வைக்கிறது. ஸோ அவ்வளோ இது இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து என்னென்னன்றதெல்லாம் சொல்கிறது தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அண்ட் வந்து அட்வென்ச்சர் ஃபஸ்ட்டு 250 வாங்கினது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினாங்க நினைக்கிறேன். ஸோ அப்போவே வந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம போட்டோம்ல டாப் ரேக்குக்கு வந்து அந்த ஸ்டாண்டோ ஸ்டே அந்த இதெல்லாம் போட்டோம்ல. ஸோ அதுலேருந்து ஃபாக்லைட்டு என்ன ஃபாக்லைட் வாங்குறது இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இன்னும் ஒரு 2-3 நாளில் கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம். ஸோ எங்கே ஒரு கொஞ்ச நாளில் இன்னும் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் என்ன வாங்கலாம், எங்கெங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஆல் இந்தியா ரைட் பண்ணும்போது இதெல்லாமே நான் ரீகால் பண்ணி ஒவ்வொரு கடையாக பார்த்து எது கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கினேன். அண்ட் வந்து ரைடிங் ஜாக்கெட்டுமே ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் ப்ரைஸ் வரையும் நமக்கு தெரியும். கொஞ்சம் நிறைய இடத்துல விசாரித்தனால தெரியும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து போய் சொல்லுவோம், இந்த ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, இதெல்லாம் வாங்கணும். அதாவது ரைடு போகிறதெல்லாம் சும்மா நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரைடிங் ஜாக்கெட்டை மட்டும் போட்டு போகிறதெல்லாம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து கேஜெட்ஸ்லேருந்து அசசரிஸ் என்னென்னமோ நம்ம கொண்டு போகணும். நார்மலாக வண்டி விட்டு போக முடியாது. ஸோ வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேண்டியது நான் வந்து இப்போ பரமக்குடிக்கு வந்திருக்கேன். ஸோ பரமக்குடியில் நம்ம எப்பயும் வர்றது தான். அதாவது நம்மளோட அத்தை வீடு இங்கே எல்லாமே இருக்கா. ஸோ இது நம்ம வந்து சொந்த ஊர் தான். ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட மச்சான் தான் அவங்க ஊருக்கு கிளம்புறது. ஸோ அவங்க தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஓகே சாமி, நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வந்து இங்கே தான் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஐ திங்க் இங்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. லொக்கேஷன் இங்கே தான் காமிச்சிச்சு. வெயிட் பண்ணுங்க. இங்கேயா ஹாய் ப்ரோ. 2 மணி நேரம் ஆயிடுச்சு ப்ரோ. 2 மணி நேரம் ஆகிட்டு ப்ரோ. 2 மணி நேரம் ஆகும். எப்போ வந்தீங்க? என்ன ப்ரோ? 2 மணி நேரம் ஆகிட்டே இருக்கும். ஐயோ, நீ 10 மணிக்கு வந்து சொன்னா ப்ரோ. இவன் 1 மணி நேரம் லேட், நீ 2 மணி நேரம் லேட். அவன் சொன்னா வீட்ல அவன் லொகேஷன் எடுத்தது 10 மணிக்கு அனுப்புறான். ஷார்ப்பா 10 மணிக்கு வந்தாங்க ப்ரோ. இது லொகேஷன் 10 மணிக்கு அனுப்புறா. என்ன பண்றது? ஷார்ப்பா 10 மணிக்கு சொன்னீங்க, ஷார்ப்பா 1 மணிக்கு வந்தாங்க. ஷார்ப்பா சின்னவா இருக்கு, வரணும்ல. இவனை காலைல 10 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு லொகேஷன் அனுப்பிங்க கமெண்ட்ஸ். இந்த வீடு தானா? உங்களுக்கு தெரியுதா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? எடிட்டிங் கொடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? எடிட்டிங் வீடியோ வர மாட்டேங்குது. இப்ப தெரியுதா? எங்க நீங்களும் யூடியூப்ல போடுறதுக்கா? அப்புறம் நம்ம சேனல் இருக்குல்ல, நம்ம சேனல் போடுவோம். மைக் அங்க நீ போடு. இங்க நீ போடு. இருங்க. அப்படியே பாத்தியா? அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே உள்ளவங்க மைக்க மாட்டீங்க. மைக் இந்த அப்படியே வச்சுக்கலாம். நான் இந்த இதுல வச்சுக்கோ. அப்படியா? அப்படியே கேக்குமா நான் பேசுறதா? கேக்கும். ஹாய்.
ஸோ ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ வந்து இது அவங்க வீடியோ எடுக்கிறனால நான் இங்கே வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ இந்த பைக்கு தாங்க நம்ம போகிறோம். சரி நம்ம போல் அவங்க போகிறாங்க. ஸோ அதாவது அட்வென்ச்சர் பைக்னாலே வந்து நீங்கள் லாங் ரைட் போனாலே அட்வென்ச்சர் பைக்கு பக்காவாக இருக்கும். இந்த பைக்கில் நான் போனேன்னு இந்த வரையும் எப்படி போனேன்றது எனக்கே தெரில. சரி வாங்க, அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகணும். போச்சுடா Insta60 ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒரே ஆங்கிள் வச்சுக்குவோம். ஓகே, நான் அந்த கமெண்டில் கேட்குறதுனால 2 ஆங்கிள் வச்சுட்ருக்கேன்னா இப்போ பார்த்தா வரக்குள்ள, ஏன்னா 2 மணி நேரம் நம்ம பரமக்குள்ளேருந்து வரணும். சார் லைட்டாக நான் ரீல்ஸ்க்காண்டி எடுத்துகிட்டு இருந்தேன்னா அந்த இதில் இதாகிடுச்சு. அப்படியே போவோமா? இது முடிஞ்சு அந்த வர முடியும் ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ இவங்களே வந்து எனக்காண்டி ஹைவே 2 இருந்திருக்காங்க. ஸோ அவுட்டரில் இருந்து சரி ஊருக்கு வெளியவே வந்து நம்ம கூப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போலாம் வந்து வண்டியை பற்றி நான் நிறையா சொல்லியாச்சுங்க அதில் அந்த வீடியோவில். அதாவது அவங்களோட சேனலில் வந்து கீழே நான் கொடுக்குறேன், அந்த சேனலில் போய் பாருங்கள். ஸோ வண்டியை பற்றி நம்ம நிறையா சொல்லியாச்சு. அவங்க நான் சொன்னேன், அதாவது வரதுக்கு முன்னாடியே அட்வென்ச்சர் 250க்கு நீங்கள் நம்ம பைக்கில் நம்ம எப்படி மவுண்ட் பண்ணியிருந்தோம், அதாவது சாடில் ஸ்டே அதெல்லாம் மவுண்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, எங்கே வாங்குறதா கேட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதுபடி வந்து எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. அந்த டாப் பாக்ஸ் வைக்கிறது, லக்கேஜ் வைக்கிறதுக்கு அந்த டாப் ரேக்கு, அப்புறம் வந்து அந்த ஃபாக் லைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அண்ட் அது போக வந்து பைக்கில் என்னென்ன பண்ணணுன்றது நான் அங்கேயே சொல்லிட்டேன். இது போக இந்த அசசரிஸ் தாங்க ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. ஸோ அந்த அசசரிஸ் தான் வந்து எப்படி இங்கேயே நின்றுட்டே பேசினா என்னால் சத்தியம் முடியல. ஏன்னா வந்து அங்கேருந்து வந்த டயரில் என்னால் வாய்ப்பே இல்லை நின்று பேசுறதுக்கு. சரி எங்கேயா டீ கை போனோன்னே, ஸோ நம்ம ஆஃபீஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ ஓகே, ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பேசலான்னு தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட்டில், அதாவது இவங்க அசசரிஸ்ன்ற போது ரைடிங் ஜாக்கெட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டில் நமக்கு தெரிஞ்சது வந்து டைனிஸு, ஆல்ஃபானிஸ்டர், இதெல்லாம் வந்து டாப் ரேஞ்ச் இது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இதுக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு டீலர் இதெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி நம்ம கம்மியான ப்ரைஸுக்கே நம்ம சொல்லிடலாம். அதாவது இப்போ என்னென்னா இவங்க தான் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட், அதாவது இந்த மாதிரி ரைடுக்கு என்ன பண்ணணும்னு என்னை சஜஸ்ட் பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு வேணால் நம்ம எப்படி ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா அந்த பில்டிங்கோட இன்ஜினியருக்கு அவங்க வந்து அந்த பொருளோட கம்மியான ரேட்டுக்கு அடித்து பேசுகிறது எல்லாம் தெரியும்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும். ஸோ நம்ம இப்போ கிளம்பும் போது இந்த மாதிரி பட்ஜெட்டை படி தான் நம்ம போனோம். டாப்லேருந்து எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ டாப் அதாவது ஸோ பட்ஜெட் இது வந்து இந்த ஆல்ஃபானிஸ்டா, டைனிஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் டீலர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பற்றி இது பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து சப்போஸ் சில பேர் வந்து டாப் ரேஞ்சில் தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இதே சொல்லுவோம், டைனிஸில் ஏதாவது இந்த அட்வென்ச்சர் ஜாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் மட்டும் ஒரு 25-30 சம்திங் வரும். 14-15 இருக்குது. ஸோ இதுனா வந்து அவங்க நல்லா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது போக வேறு என்னன்னா வந்து நம்ம அக்சசரிஸ் கொண்டு போகிற மாதிரி தாங்க. இவங்க வந்து லடாக் போகும்போது இப்போயே நம்ம, அதாவது இவங்க என்னென்னா நம்ம வந்து என்ன ஸ்டேட்டாக போகணும்னு சொன்னேன்னா, இவங்க வந்து ஊராக போகிறாங்களா. ஸோ மொத்தமாக உள்ள லக்கேஜை இப்போவே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே டெல்லியிலையோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஷூ, க்ளவுஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அது போக வேறு வந்து இந்த மெடிக்கல் இது, அதாவது ஃபஸ்ட் எய்ட் இருந்தால் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே உங்களை சொல்லணும். ஸோ ஓகே மேமே. அவர் பாட்டு நடுவில் வந்துட்டு அவுட்டு போ ஆடிட்டுறாரு. இந்த மாதிரி வந்து பழமொழியில் நிறைய இடவுங்க. ஸோ பழமொழி எப்படின்னா வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுற ஆள் இது போயிட்டு இருக்கோமா, அவன் பாட்டு நடுவில் யாராவது நடந்து வருவான். நான் நடந்து வேண்டாம், நீ எங்கிட்டு போடா அப்படின்ட்டு நம்மள தான் போக சொல்லுவேன். தெரியும், அவங்க போக மாட்டானுங்க. சரி ஓகே ஃபேமே. அதாவது நம்ம வந்து அவங்க ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே ரொம்ப போகுமா, நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான். ரொம்ப டியூரேஷன் போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். RFI ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. வீட்டு மாதிரி இருக்குது ஆஃபீஸுங்கிறானுங்க. எங்கே ப்ரோ ஆஃபீஸு? வீடு தானே ப்ரோ அது? ஓ பெரிய ஆளாக இருக்கீங்களே. ஓகே, நம்ம வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போவோங்க. எங்கே என் கூட ஒருத்தன் வந்தானுங்க, என்னை கூப்பிட்டானுங்க. ஓ அவன் ஓட்டினானா? அப்போ வரமாட்டானுங்க, வாங்க நம்ம போவோம். வீட்டிலே ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்கீங்களா? ஓ நைஸ். லோ பட்ஜெட். உங்க ஆபீஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும்.
பரவாயில்ல ப்ரோ. அங்கேருந்து ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. உள்ள போய் க்ளீன் பண்ணிக்கிறோம் ப்ரோ. க்ளீன் பண்ணி அப்புறம் இவனுக்கு வேற வரல ப்ரோ. சரி நிற்கிறேன் ப்ரோ. இன்னும் தோட்டிட்டு இருந்தான் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு லேட்டாக வந்துடும். அதுக்குள்ளே வந்துடுவாங்க. இருங்க ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோ. ஓகே சரி ஓகே. நிப்பாட்டி விட்டுட்டாங்க. சரி ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுவோம். A few moments later. ஸோ ஆர்ஃபே அதாவது இப்போ என்னன்னா வந்து ஒரு 1/2 அன் ஆயிடுச்சுங்க அவங்க வந்து க்ளீன் பண்ணுறேட்டு. ஸோ இன்ன வரையும் என் கதவை திறக்கவே இல்லை. அதாவது இந்த இருக்காங்க பாருங்க, இவனுங்களே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தானுங்க. ஸோ இவங்க வந்து அந்த இதுக்காக வீடியோ எடுக்கிறாங்களா, ஸோ அவங்களோட யூடியூப்லாக வீடியோ எடுக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜ் நம்ம வாங்கிடுவோம். ஸோ ஓகே ஃபேமே, எனக்கு தெரிஞ்சு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இவங்களை வந்து திறக்கிற மாதிரி இல்லை, நம்மளே உள்ளே போயிடுவோம். இது மட்டும் திறடா, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எங்கடா காணோம்? ஓ இன்னொரு ரூம் இருக்கா? தோற ப்ரோ ப்ரோ 1/2 அன் ஹவர் ஆச்சு ப்ரோ. க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. அதுக்குள்ளே உள்ள வந்துட்டீங்க. இதான் ப்ரோ எங்கள் ஆஃபீஸ் செட்டப் ப்ரோ. ஆஃபீஸ் செட்டப் ப்ரோ. ஓ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெக் சேனல் ரன் பண்ணலாங்கிற பிளானில் வந்து இந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து ரன் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோ க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆஃபீஸ் செட்டப் அடுத்து எங்களுக்கு டெக் சேனல் பண்ண முடியல எங்களால். அதோட வந்துட்டு நாங்கள் ஃபுல் வந்து இப்போ விளாகில் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். நாங்கள் வந்து இப்போதைக்கு ப்ரோ கோவா அந்த மாதிரி 2 வீடியோ பண்ணியிருக்கோம். 2மே ஸ்கூட்டில் பண்ணது தான். ஃபஸ்ட் டைமாக பெரிய வண்டியில் ரைட் பண்ண போகிறோம். அந்த ரைடை முடிச்சுட்டு தான் நாங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ரைடு தெரியாதனால தான் ப்ரோ எதுவுமே எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சரி சரி. ஸோ அதனால் உங்களை கூப்பிட்டு என்ன ஐடியா இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆஃபீஸ்லாம் பார்த்தா பெரிய எல்லாமே இருக்கு ப்ரோ. சிஸ்டமே வந்து நாங்கள் எடிட்டிங்காக நாங்கள் மேக் அல்ட்ரா வாங்கணும். ஓகே ஓகே. இது வந்து எங்களோட இந்த கஸ்டர் வந்து எப்பயாச்சும் உட்காருவாங்க. நார்மலாக இது பண்ணுறதா? இது வந்துட்டு ப்ரோ இங்கே தான் மெயினாக உட்காந்துருப்போம் எல்லாருமே. இங்கே தான் எல்லாம் ஆப்பிள்லே வளர்ந்துருக்கீங்களே ப்ரோ நீங்கள்? ஆப்பிள் எல்லாம் வளரல ப்ரோ. அது ஒன்று தான் ப்ரோ எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ. அதனால வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, நாங்கள் டெக் சேனலுக்காக தான் இந்த செட்டப்லாம் பண்ணோம். ஆக்சுவலாக க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப்லாம் வந்து டெக் சேனலுக்காக பண்ணோம். ஆனால் டெக் சேனல் பண்ணலை. அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ கூட பண்ணலை டெக் சேனலில். ஆக்சுவலாக பண்ண எதுவுமே அவுட்புட்டும் கிடைக்கல. சேரே அந்த 3 சேர் வைங்களா செம்மையாக இருக்குது. இல்லை ப்ரோ, இந்த 2 சேரும் வந்துட்டு ஒரு ஆஃபரில் எடுத்தது. அது இப்போ ரீசெண்டாக எடுத்தது ப்ரோ. அது ரீசெண்டாக எடுத்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட்ஜெட் கம்மி தான் ப்ரோ. ரொம்ப பட்ஜெட்லாம் கிடையாது ப்ரோ. மேனேஜராக வந்துட்டு செகண்ட் ஷேர் பட்ஜெட் தான் அதிகம். இது பட்ஜெட் கம்மியாக ப்ரோ. உங்களுக்கு அசரிஸே ஒரு 3-4 விதமாக பார்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உங்கள் ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது டாப் லெவலில் பார்ப்போம். ஓகே ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. நம்ம அசரிஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் எல்லாமே. சரி ஓகே ஓகே. சரி ஓகே வாங்க. ஓகே நம்ம வந்துட்டு அந்த இதில் பார்ப்போம் உட்காந்து. சரி ஓகே ஃபேமே, நம்ம என்னென்னா வந்து அவங்களோட இதெல்லாம் செட்டப்லாம் பார்த்தது போக ஸோ நம்மளும் ஒரு 4-5 இது வச்சுருக்கோம்ல. ஸோ நிறையா இது பார்த்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து அவங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அவங்க இதுபடி இது பண்ணுவோம். ஸோ ஓகே ஃபேமே, இது வந்து சில இது சினிமேட்டிக்காக வரும். அதாவது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது போனால் பெரிய வீடியோ வரும்ல. ஸோ உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் சினிமேட்டிக்காக இது பண்ணிட்டு நம்ம அவங்களோட சேனலில் மொத்த டீட்டெயில்டு வியூவாக வந்து அவங்களோட சேனல் போடுங்க. கீழே வந்து நான் இது கொடுக்குறேன். சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் இது பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அதாவது நாங்கள் இங்கே இருக்கோமா, ஸோ இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்களா, எங்களை சுற்றி பாருங்க. ஒரு ரெட் லைட்டு, ஒரு 2 வார்ம் லைட்டு, கேமரா பாருங்கள் எத்தனை கேமரா இருக்குது, 1 2 3. ஸோ இதுதான் எங்கள் செட்டப்பு. சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் வந்து அசிஸ்ட் நம்ம பேசியாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுதான். ஸோ வந்து இந்த சேனல் வந்து நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புறேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால், அதாவது மென்டல் ஷோக்கு ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட இந்த பில்லைக்கு எனக்கு அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அதாவது மென்டல் ஷோவில் வர வீடியோலாம் உங்களுக்கு டான் வரும். அதே மாதிரி தான் இவர் எப்படி எங்களுக்கு மென்டலி சப்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ரெஃபல்ஸ் நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரெஃபல்ஸ் சேனல்லையுமே முக்கியமாக வந்து அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸும் யூடியூப்ல ஃபுல் வீடியோவும் நீங்கள் மறக்காம பார்த்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அவரோட ரைட்ஸ் கூட பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. அவரோட ரைட்ஸ்ல ஒரு ரியலாகவே அவரோட ரைட்ஸ்ல பல இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. அது கொஞ்சம் ஃபன்னான மூமெண்டாகவும் இருக்கு. இன்னைக்கு ஷூட்லயுமே வந்துட்டு ஒரு ஐயா வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணிருக்காரு. அதுலயுமே கண்டிப்பா மறக்காம பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பேர் சேனல் 2 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை.